ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெறும் பேப்பர் மட்டும் வச்சு தான் பண்ண போகிறோம். கார்ட்போர்டில் வந்து இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேலில் இது மாதிரி வச்சு கோடு போட்டுக்கலாம். நான் வந்து அந்த சென்டர் வந்து பாயிண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து 6 கோடு வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அதிகமாக கூட போட்டுக்கலாம், ஆனால் அது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு 6 கோடு மட்டும் போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்பவே ஈஸி, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வுட்டில் இருக்க மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதே வந்து வுட் கலர் பண்ணுறதுனால வுட்டு மாதிரியே இருந்தது. இப்போ வந்து சென்டரில் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டரில் இருக்க சர்க்கிளை ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து இதில் இருக்கும். இதில் தான் வந்து நம்ம அந்த பேப்பர் பைப் வந்து ஒட்ட போகிறோம். நல்லா வந்து ஒயிட் கலர் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நல்லா வந்து இது மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணும். பேப்பர் பைப் வந்து நல்லா மொத்தமாக இருக்கணும். அதனால் நல்லா பெரிய சைஸில் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பைப் நல்லா ரொம்ப மொத்தமாக இருக்கும், வளையாது. இப்போ வந்து பேப்பர் பைப் நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சைடில் இருக்க கார்னர் 2 பக்கமும் கட் பண்ணிக்கலாம். இதே போல் கொஞ்சம் பேப்பர் பைப்ஸும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ரவுண்டாக இருக்க பாட்டிலில் எதுலையாவது வச்சுட்டு இது மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது மாதிரி பெண்ட் ஆகிடும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பெண்டு வந்து திரும்பவும் பிரிஞ்சு வராமல் அதே மாதிரியே அப்படியே இருக்கும். இப்போ நம்ம தேவையானதெல்லாம் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ வந்து இது சர்க்கிளில் இதை நம்ம வந்து ஓட்டலாம். கார்னரில் அந்த 2 கார்னர் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க, ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைனில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் வந்து ஒட்டிடலாம். அதே போல் அடுத்ததில் வந்து இன்னொரு பேப்பரும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு பேப்பரும் வந்து நம்ம பேப்பர் பைப்பு ஒட்டிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டணும்ல அந்த பேப்பர் பைப்போட இன்னொரு எண்டை கொண்டு வந்து அந்த இப்போ இது 3ஆவதாக வந்து ஒட்டணும்ல அதோட இதில் வந்து பக்கத்தில் ஒட்டிடணும். அதே போல் அடுத்தது பேப்பர் பைப் வந்து ஒட்டிட்டு 2ஆவதாக ஓட்டணும்ல அந்த பேப்பர் பைப்போட எண்டை கொண்டு வந்து இந்த 4ஆவதாக ஒட்டியிருக்கோம்ல அதில் வைக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட. இது மாதிரி தான் ஒவ்வொரு பேப்பர் பைப்பாக ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற இதை வந்து நம்ம அதோட வளைச்சி ஒட்டி அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஒட்டிகிட்டே வரணும். இது பார்க்குறதுக்கு நல்லா வந்து பெருசாக ஃப்ளவர் மாதிரி இருக்கும். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சென்டரில் வந்து கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். அதே சைஸ் இன்னொரு கார்ட்போர்ட் எடுத்துக்கணும். இதில் வந்து நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேயும் வந்து நம்ம பேப்பர் தான் வந்து ரோல் பண்ண போகிறோம். அந்த பேப்பரை வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் போதும். அதனால் பேப்பர் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சு கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து க்ளூ யூஸ் பண்ணியே வந்து இதை ஒட்டிக்கலாம். நம்ம ஃபெவிகால் போட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா ஒட்டிட்டேன். இது காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை வந்து இந்த இது ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றிட்டே வரணும். கொஞ்சம் வந்து கேப் விட்டுட்டு சுற்றினீங்கன்னா தான் வந்து சர்க்கிள் ஃபுல்லாகவே வரும். ரொம்ப நெருக்கமாக சுற்றினீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து வராது. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு வந்து நீங்கள் சுற்றிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு பைப் முடியும் போது வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து திருப்பி பேப்பர் பைப் வந்து நம்ம திருப்பி ரோல் பண்ணும்போது திருப்பி அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி ரவுண்ட் ஃபுல்லாக வரணும். கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். இது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து தெரிகிற மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போ வந்து இதை சென்டரில் நம்ம ஒட்டிடலாம். இது வந்து நீங்கள் பேப்பர் பைப்லேயே த்ரெட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கூட இது மாதிரி பண்ணலாம். இல்லை வெறும் பேப்பர் மட்டும் வச்சு பண்ணுங்கள், பேப்பரில் கலர் அடித்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு நான் வந்து ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா வுட் கலரில் தெரிஞ்சுது. அதனால் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பேப்பரில் பண்ணின மாதிரியே தெரியல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த ப்ரௌன் கலரை வந்து நம்ம ஃபுல்லாகவே அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து அடித்து முடிச்சிட்டேன். எங்கேயுமே வந்து இந்த பேப்பர் தெரியாத மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.